விவேகானந்த கல்வி நிலையம் மெட்ரிக் பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்வுகளோடு நாம் யாவரும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த உன்னத வேளையில் நம் விழாவிற்கு அணி சேர்க்கும் வண்ணம் இவ்விழா அரங்கினை வைரத்தின் வதனமாய் நல் முத்து தோரணமாய் முத்தமிழ் மன்றமாய் மலர்ந்து மனம் வீசும் வண்ணம் நம்மிடையே வருகை புரிந்திருக்கும் நற்றமிழ் நாயகியாம் நமது மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினராம் கொலையின் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர் எனும் வள்ளுவன் வாக்கை சிந்தையில் இருத்திய சத்தியத்தின் சாரதியாம் நீதித்துறை பெற்றெடுத்த நிறைமதியாய் நடுவு நின்றொழுகும் நற்காரிகையாய் ஆழ்ந்த உழைப்பின் அச்சரமாய் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்பதற்கேற்ப சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று தனி மனித மற்றும் பெண்களுக்கு எதிரான தீர்க்கவனா வழக்குகளையும் பார்த்தகணம் தன் சொல்லம்புகள் தொடுத்து சிதறடிக்கும் வன்னி மலராய் அன்னை தமிழை கண்ணோக்கி புத்தகங்கள் கட்டுரைகள் இயற்றி வித்தகியாய் விருதுகள் பெற்று தகளரும் தோல் கேள்வி தன்மை உடையார் என்பதற்கிணங்க அறிவார்ந்த கல்வியாளர்கள் இலக்கிய ஜாம்பவான்கள் முன்னிலையில் பட்டிமன்றம் உரை நிகழ்த்தி தன் அவையஞ்சா நாவீர் நவிழ்ந்தும் மேலும் சொலல் வண்ணன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது என்பதற்கேற்ப தளராத ஊக்கத்தின் விளைவாக ஜனாதிபதி விருது, சிறந்த மாணவர் விருது, பாரதி இலபியா விருது மற்றும் இலக்கிய போட்டிகளில் 400க்கும் மேற்பட்ட பரிசுகள் பெற்று பெருமை சேர்த்தும் அன்பும் பண்பும் ஒருங்கே பெற்று கல்வியில் சிறந்து கடமையில் உயர்ந்து பல்துறை பல்லக்கில் பயணித்து மிடுக்காய் மிளரும் மரியாதைக்குரிய திருமதி கே சுமதி வழக்கறிஞர் உயர் நீதிமன்றம் சென்னை அவர்களை வாஞ்சையுடன் வந்தனை செய்து ஒண்டமிழ் சொற்பொழிவு மலர் மணிகள் கொண்டு இம்மேடையினை மேலும் மெருகேற்றிட வேண்டுமாய் இரு கரம் இணைத்து சிரம் தாழ்த்தி பணிந்து வணங்கி அன்புடன் அழைத்து மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆசிரமம், பள்ளப்பாளையம், விவேகானந்தா கல்வி நிலையம் ஆகிய அரும்பெரும் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே, மேடையிலும் அரங்கத்திலும் வீற்றிருக்கக்கூடிய குருமார்களே, ஞான பெரியோர்களே, அரங்கம் நிறைய ஆர்வத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களே, பெருங்கனவுகளோடு அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சாமி பேசும்போது எல்லாரும் அமைதியாக கேட்டுட்டு இருந்தீங்க. சாமியும் நல்ல ஒரு ஆற்றொழுக்காக போயிட்டுருக்கிற ஒரு நதி மாதிரி சலசலான்னு அப்படியே அமைதியாக போகிற ஒரு தென்றலை மாதிரி அவர் பேசிட்டு போனார். நான் அடுத்த 1 மணி நேரம் நான் உங்களோட பேச போகிறேன். அது சாமி பேசின மாதிரி இருக்காது. நான் நிறைய உங்ககிட்ட என்ன நடக்குது, நடக்கிறதெல்லாம் சரியா, என்ன நடக்கணும், எது நடந்தால் சரியாக இருக்கும், யார் இங்கே சரியாக இருக்காங்க, இதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகுந்த ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கி பேச போகிறது இங்கே படிக்கிற மாணவர்களுக்காக மட்டுமல்ல, இந்த பசங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்த்துட்டு பெரிய கனவுகளோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காகவும் தான் இங்கே நான் பேச வந்துள்ளேன். அதனால் கசன்னு அங்கங்கே பேச்சு இருந்தாக்க அது சரியாக இருக்காது. யாரெல்லாம் உட்காடுறீங்களோ டக்குன்னு உட்காந்துடணும், அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கணும். அங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது. அது என்ன அந்த இடத்துல சத்தம்? ரைட். 3 பாக்களை பற்றி சாமி இங்கே சொன்னார். முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு வரோம் எல்லாரும் அப்படின்னு பார்த்தா படிக்க வரோம். படிக்க மட்டும்தான் வரோமா? இன்றைக்கி ஹோம் ஸ்கூலிங் அப்படின்னு நிறைய இடத்துல இந்த ஊர் பக்கமெல்லாம் எந்த அளவுக்கு அது பிரபல்யமாயிருக்குன்னு தெரியல. பெருநகரங்களில், சென்னை மாதிரியான பெருநகரங்களில் ஹோம் ஸ்கூலிங் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. என்னன்னாக்க, எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு எங்கள் பசங்களை படிக்க வைக்கணும்?
45 நிமிஷம் ஒரு பீரியடு. அந்த பீரியடில் பாதி சொல்லி கொடுக்குறத நாங்கள் தான் வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. குழந்தைங்கள டியூஷனுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. அதனால் எதுக்கு நாங்கள் அந்த சிலபஸ் எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இதுவாக தெரியல. நாங்கள் வீட்லேயே குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வீட்லேயே நாங்கள் ஸ்கூல் நடத்தி வீட்லேயே ஹோம் ஸ்கூலிங் பண்ணி எங்கள் பசங்களை நேரடியாக 10ஆம் வகுப்பில் பரீட்சை எழுத வைக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் புறப்பட்டுருக்காங்க. அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்க நினைப்பு என்னன்னா, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு பீரியட்லேயும் ஸ்கூல் சொல்லி கொடுக்குற பாடங்களை கற்றுக்கிறதுக்காக மட்டும் அனுப்புகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் குழந்தைங்க கூடி இருந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறதுக்கு காரணம் வெறும் படிப்பு மட்டும் இல்லை, எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்துல பழகி பார்க்கின்ற பொழுது தான் நாளைக்கு சமூகத்தில் பெரிய கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடிமகனாக இருக்கும்போது நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த பண்பு அந்த குழந்தைக்கு வளரும். ஏழை பணக்கார பெரியவன் சின்னவன் எல்லாத்தையும் மீறி ஒரு ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு அப்படின்னு என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு குழந்தை யாருன்னு தெரியாமல் பழகிற அந்த சமமான மனசு இருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்கூல் தான் ஏற்படுத்தி தர முடியுமே தவிர ஹோம் ஸ்கூலிங்கில் ஒரு நாளும் அதை நீங்கள் ஒரு குழந்தைக்கு கற்றுத்தர முடியாது. எல்லாத்தோட ரொம்ப சந்தோஷம் உங்கள் பசங்க கிட்ட கேட்டு பாருங்க எதுன்னு. உங்ககிட்டயே சொல்லியிருப்பாங்க. பையில் புஸ்தகங்களை எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்களோ அதோட ஆர்வமாக குழந்தைங்க கேட்குறது மத்தியானம் டப்பாவில் என்ன வச்சுருக்கேன்னு. ஆமாம் தானே? ஏன் அந்த லஞ்சு டைமில் டப்பாவை திறந்து பசங்களோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த சாப்பாடை சாப்பிட்றதுல இருக்க சந்தோஷம் இருக்குல்ல, இதை விட நீங்கள் ஆகப்பெரிய டிஃபனை வீட்டில் பண்ணி கொடுத்தாலும் இந்த டிஃபனை நாளைக்கு மத்தியானத்துக்கு பண்ணி கொடுத்துருந்தா என் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ருப்பனே அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு குழந்தையோட மனசு. விட்டுட்டு சாப்பிட்ணுன்றத விட எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாப்பிட்ணுன்ற இயல்போடு இருக்க குழந்தைங்கள இது உனக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ ஏமாலியாக நிற்காத அப்படின்னு கள்ளம் விதைக்கக்கூடிய அந்த சொற்களை பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளிடம் பேசக்கூடாது. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நான் நிறையவே கொடுத்து அனுப்புகிறேன். பெரிய டப்பா எல்லாருக்கும் இது பிடிக்குமா? பெரிய டப்பாவில் கொடுத்து அனுப்புகிறேன், சந்தோஷமாக சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்து நீங்கள் சாப்பிட வைக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு நாளைக்கு என்ன தெரியுமா மனசில் தோணும்? எங்கள் அம்மா எனக்கு மட்டும் சாப்பாடு தரல, எங்கள் அப்பா எனக்கு மட்டும் டப்பாவில் கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் செஞ்சுருக்காரு, அப்படி என்னை பார்த்துக்கிட்டு அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு வளரும் பொழுது அந்த குழந்தைங்களோட மனசில் தோணும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? நீ நல்லா இரு, நீ நல்லா சாப்பிடு, நீ முதல் ரேங்க் வந்துரு, நீ யாருக்கும் எதுவும் சொல்லாது, உன் புஸ்தகத்தை நீ பாரு அப்படி சொல்கிறோம். குழந்தைகளே, நாம் மட்டும் நல்லா வந்தால் போறாது, நம்ம கூட இருக்க எல்லாரும் நல்லா வரணும் அப்படின்ற அந்த அடிப்படையான குணம் உங்கள் எல்லார் மனசுலையும் வளரணும். பள்ளிக்கூடத்தில் ரொம்ப முக்கியமானவர்கள் நமக்கு ஆசிரியர்கள். நான் இன்னைக்கு என்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது சொன்னாங்க, நான் எங்கே வந்தேன், என்ன பரிசு வாங்கினேன், பள்ளிக்கூடம் கல்லூரியில் படிக்கும்போது நான் பேச்சு போட்டிக்கெல்லாம் போய் ஒரு 400 பரிசு வாங்கினேன், அதெல்லாம் சொன்னாங்க. இந்த 400 பரிசையும் நான் வாங்கலை, என்ன இந்த பரிசு வாங்குவதற்கு தயார் செஞ்சாங்க இல்லையா என் பள்ளிக்கூட ஆசிரியர்கள், இது அவர்களுக்கான பரிசே தவிர எனக்கான பரிசு சத்தியமாக கிடையாது. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது எனக்கு சீதாராமையர்னு ஒரு தமிழவதியார் இருந்தார். ஒரே ஒரு வருஷம்தான், ஒரு வகுப்பு தான் எனக்கு 8ஆம் வகுப்பில் தமிழ் எடுத்தார். இது இங்கே இருக்க டீச்சர்ஸ்க்காகவும் நான் சொல்கிறேன். ஒரு மாணவனுக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கும், ஒரு சப்ஜெக்ட் பிடிக்காது அப்படின்னு எப்போ ஆகும்னா, ஒரு டீச்சரை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அந்த டீச்சருக்காகவே அந்த சப்ஜெக்டை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு டீச்சர் மேலே வெறுப்பாயிடுச்சுன்னா அந்த டீச்சர்னால அந்த சப்ஜெக்டே பிடிக்காம ஃபெயிலாக போகிற அளவுக்கு ஆயிரும். அதனால் தயவு செய்து குழந்தைகளுடைய மனசுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரியமானவர்களான டீச்சர்களால் மட்டும்தான் நல்ல பாடத்தை அவர்களுடைய மனசில் புகுத்த முடியும் என்பதை டீச்சர்ஸ் கவனத்தில் வச்சுக்கோங்க.
எங்கள் சீதாராமையர் மாஸ்டர். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது தமிழ் சொல்லிக் கொடுக்க வந்தார். நான் படித்தது சென்னையில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ரயில்வே மிக்சட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ரயில்வே சதர்ன் ரயில்வே தென்னக ரயில்வேயால் நடத்தப்பட்ட ஒரு ஸ்கூல். 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்கள் ஸ்கூல் திறந்து. எங்கள் ஸ்கூலில் வந்து ஆங்கிலோ இந்தியன் குழந்தைகள் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் அந்த காலத்தில் ரயில்வேஸ் தொடங்கின காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆங்கிலோ இந்தியர்கள் அதிகமாக இருந்ததுனால ஆங்கில வழி கல்வி படிப்பதற்காக அங்கே வந்து அந்த பள்ளிக்கூடம் ஸ்தாபனம் செய்யப்பட்டது. அதனால் நாங்கள் படிக்க போன போதும் அந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய ஆங்கிலோ இந்தியன் குழந்தைங்க இருந்தாங்க. தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் சீதாராமையர் இந்த தமிழ் ஆசிரியர் எங்கள் வகுப்பிற்கு தமிழ் எடுக்க வந்தார். நாங்கள் விட்டுருங்க, நம்மளை விட்டுருங்க. ஆங்கிலோ இந்தியன் குழந்தைங்களுக்கு தமிழ்னாலே தெரிச்சு ஓடுற மாதிரி பயம். இங்கே இருக்க சில குழந்தைங்களுக்கு ஆங்கிலம்னா தெரிச்சு ஓடுறது பயமாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு தமிழ்னா தெரிச்சு ஓடுறது. ஒரு மொழியை கண்டு தெரிச்சு ஓட வேண்டிய எந்த அச்சமும் எந்த குழந்தைகளுக்கும் தேவையில்லை. நாம் நினச்சிட்டோன்னா, நாம் முடிவு பண்ணிட்டோன்னா எந்த மொழியாக இருந்தாலும் அதை நம்ம சர்வசாதாரணமாக ஓராண்டு காலத்திற்குள் வசப்படுத்தி கொள்ள முடியும்ன்றதை நீங்கள் நம்பணும். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது எங்களுக்கு முகில் விடு தூதுன்னு ஒரு பாட்டு இருந்தது. என்னன்னா முகில்னா உங்களுக்கு தெரியும், முகில்னா மேகம்னு அர்த்தம். மேகத்தை தூதா விடுறாங்க ஒரு அம்மா அப்படின்னு ஒரு செய்யுள் இருந்தது எங்கள் 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில். ஒரு நீண்ட பாட்டு இது. அந்த பாட்டோட கருத்து என்னன்னா, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பிள்ளை. அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் ரொம்ப வருஷம் வீட்டை விட்டு போயிடுறாரு. சில மாதங்கள் வரவே இல்லை வீட்டுக்கு அவர். அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த என்னுடைய பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் அந்த காலகட்டத்திலையும் தன்னை விட்டுட்டு இப்படி போயிட்டாரு அனாதையான்னு தன் கணவன் மேலே அவங்களுக்கு கோபம் வரல. அன்றைக்கி இரவு ஒரு மேகம் போயிட்டுருக்குது. அந்த மேகத்தை வானத்தில் பார்க்குறாங்க. கையில் பிள்ளையை வச்சுக்கிட்டு குழந்தைக்கு வேடிக்கை காட்டுறதுக்கு இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி சினிமா ட்ராமாக்கெல்லாம் கூப்பிட்டு போக அந்த அம்மாவுக்கு வசதி இல்லை. அதனால் வானத்தில் இருக்க நிலாவை, நட்சத்திரத்தை, மேகத்தை காட்டி அப்படியே அந்த குழந்தைக்கு வேடிக்கை காட்டி அந்த மேகம் வேற வேறவா மாறும் இல்லையா, அப்படியே நகர்ந்து போகும்போது இப்போ பார்த்தியா மேகத்தில் ஒரு சிங்கம் தெரியுது, இப்போ பார்த்தியா ஒரு பூனை மாதிரி ஆயிடுச்சு பேர், இப்படின்னு காசு செலவு பண்ணாமல் அந்த குழந்தைக்கு அந்த அம்மா வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க மனசுக்குள்ள நம்ம கணவர் எங்கே இருக்காருன்னே தெரியலையே, இந்த மேகத்துக்கிட்ட சொல்லி எங்கேயோ இருக்க நம்ம கணவர்கிட்ட போய் தூது விட சொல்லலான்னு அந்த அம்மாவுக்கு மனசில் தோணுது. அந்த மேகத்தை தூது விடுறாங்கன்றது தான் அந்த செய்யுள், அந்த கவிதை. இந்த கவிதையை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எங்கள் ஆசிரியர். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் பசங்க. அவர் கொஞ்சம் கூட ஐயோ இந்த பசங்களுக்கு நான் எந்த ஜென்மத்தில் இந்த பாட்டை சொல்லித்தருதுன்னு நினைக்கல. ரொம்ப பொறுமையாக 8 வரியாக சொல்லி கொடுத்தாரு. அந்த பாட்டை எங்கள் வகுப்பில் கிட்டத்தட்ட 53 பேர். நாங்கள் ஒரு வகுப்பில் 23 பேர் அதில் ஆங்கிலோ இந்தியன் குழந்தைங்க. 53 பேரும் அந்த பாட்டை மனப்பாடமாக சொல்லுவதற்கு 1 மாத காலத்திற்குள் தயாரானோம்னாக்க எங்கள் ஆசிரியர் எவ்வளவு முனைந்து அந்த பாட்டை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் அந்த பாட்டை உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த பாடலை படித்தது 1978. அப்படின்னா பார்த்துக்கோங்க, இன்னும் 2 வருஷம் வந்தாக்கா 50 வருஷம் ஆக போகுது நான் இந்த பாட்டை படித்து. 50 ஆண்டுகள் கழித்தும் இந்த பாட்டு என் மனசில் இருக்குதுன்னு சொன்னால் என் அறிவினால இல்லை, என் ஆசிரியருடைய மேன்மையினால இந்த பாட்டு என் மண்டையில் இருக்கு. அவர் சொல்லி கொடுத்த முறையினால என் மண்டையில் இருக்கு. நம்ம வானத்தை பார்த்து சொல்றாங்க, வான வெளியரசே வள்ளல் பெருமனம் போல் தானம் பொழிகின்ற தன்முகிலே காற்றை புறவி என கொண்ட புரவலனே எங்கே விரைகின்றாய் சற்றே நில். ஈர மனமுடையாய் இவ்வுலகில் எப்பொழுதும் சோர விடமாட்டாய் என்றுன்னை சொல்கின்றார். சோர விடாய் என்னும் துடிவால் மொழிகின்றேன், ஆற அமர அறிவையுரை கேட்டிடுவாய். அன்று ஒரு நாள் என் கணவர் ஆற்றி பிரிந்து சென்றார். இன்று வரை அஞ்சல் எழுதவில்லை. நாள்தோறும் அஞ்சலார் இவ்வழிதான் ஏகிடுவார்.
டெய்லி போஸ்ட்மேன் இந்த வழியாக தான் போவார். நாள்தோறும் அஞ்சலார் இவ்வழிதான் ஏகிடுவார். ஆனாலும் வஞ்சி எனது அகத்து வாயிற் படி மிதியார். ஒரு நாள் கூட என் வீட்டுக்கு வந்ததில்லை சார். ஒரு நாள் கூட ஒரு கடிதத்தை கொடுத்ததில்லை. கற்றை கற்றையாய் கடிதம் கையில் குவிந்திருக்கும் போஸ்ட்மேன் கிட்ட. பற்றாக்குறைக்கு அந்த பையில் ஒரு கூடை உண்டு. கையில் ஃபுல்லாக போஸ்ட் வச்சுக்கிட்டு ஒத்த கையில் சைக்கிள் ஓட்டிட்டு வருவார். பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேக் இருக்கும். அந்த பேக் முழுக்க கடிதங்கள் இருக்கும். கற்றை கற்றையாய் கடிதம் கையில் குவிந்திருக்கும். பற்றாக்குறைக்கு அந்த பையில் ஒரு கூடை உண்டு. ஐயா பெரியவரே, அஞ்சல் உண்டோ என்பேன் நான். கையால் விரித்துரைப்பார். பதில் கூட சொல்ல மாட்டாரா. கையால் விரித்துரைப்பார். கண் கலங்கி நின்றிருப்பேன். எத்தனை நாள் இப்படியே இன்னலுற்று செத்திடுவேன். மெத்த உனை வேண்டுகிறேன், மேவி அதை கூறிடுவாய். மேகத்துக்கிட்ட சொல்றாங்க, எத்தனை நாள் இப்படியே இன்னலுற்று செத்திடுவேன், மெத்த உனை வேண்டுகிறேன். ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், மேவி அங்க போய் என் கணவர் எங்க இருக்காரோ போத்து மேவி அதை கூறிடுவாய். என்ன சொல்லணும் கணவன்கிட்ட? வாடகை கேட்டு மிக வாட்டுகிறார் வீட்டார்கள். தேடறிய கல்வி தெரிவிக்கும் பள்ளிக்கு சம்பளம் வேண்டும் என்று சாற்றுகிறான் என் பிள்ளை. கம்பளம் விற்று கடன் கழித்தேன், கையிருப்போ ஒன்றுமில்லை. இத்தகைய ஊறு மிக வருத்த கன்றி உடல் உன்போல் கருத்தேன். விழி சிந்தும் நீர்த்துளியோ நின்னை புறங்கண்டு விட்டது போல் ஆர்த்து எழுகின்றது ஐயவோ. என்னவரை கூனின் காடின் அருள் கூர்ந்து காசனுப்ப செப்பிடுவாய். ஆணி இருந்தால்தான் அச்சு வண்டி மேலோடும். மெய்யில் உயிர் நிற்க வேண்டுமெனில் பள்ளி செல்லும் பையன் கல்வி வளரவெனில் காசு பணம் வேண்டுமென காதலர்பால் நெஞ்சுரண்டு பேசு. பிழையாக பேசி வருத்தாதே. காதல் முகந்தன்னை கண்டு பல நாட்கள் ஆதல் அவரறிவார். ஆசை கணவரைத்தான் கண்டு மகிழ்வு பெற கண் துடிக்கும் செய்தியையும் விண்டு திரும்பு விரைந்து பாட்ட முடிச்சார். இந்த பாட்டை உங்களுக்கெல்லாம் மியூசிக் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. மியூசிக்கில் வந்து 1ஆம் காலம் 2ஆம் காலம்னு கால பிரமாணத்தில் எவ்வளோ வேகமாக பாடுறோன்றது ஒன்று இருக்குது. விளம்ப காலத்தில் பாடுறது, அதி விளம்ப காலத்தில் பாடுறது. இதை வெறும் இப்போ நான் சொன்ன ஸ்பீடில் இல்லை. ஆங்கிலோண்டியன் குழந்தைங்க வான வெளியரசே வள்ளல் பெருமணம் போல் தானம் பொழிகின்ற கண்முகிலே காற்றை புறவியென கொண்ட புறவனனை எங்கே விரைகின்றாய் சற்றேனில் ஈர மனமுடையாய் இவ்வுலகில் எப்பொழுதும் சோர விடமாட்டாய் என்றுன்னை சொல்கின்றார். சோர விடா என்னும் துடிவால் மொழிகின்றேன் ஆறு அமர் அறிவையுரை கேட்டிடுவாய். அன்றொரு நாள் என் கணவர் ஆற்றி பிரிந்து சென்றார். இன்று வரை அஞ்சல் எழுதவில்லை. நாள்தோறும் அஞ்சலார் இவ்வழிதான் ஏகிடுவார். ஆனாலும் வஞ்சி எனது அகத்து வாயிற் படிமிடியார். கற்றை கற்றையாய் கடிதம் கையில் குவிந்திருக்கும். பற்றாக்குறைக்கு அந்த பையில் ஒரு கூடை உண்டு. ஐயா பெரியவரே, அஞ்சல் உண்டோ என்பேன் நான். கையால் விரித்துரைப்பார். கண்கலங்கி நின்றிருப்பேன். எத்தனை நாள் இப்படியே மின்னலுற்று செத்திடுவேன். மெத்த உனை வேண்டுகிறேன், மேவியதை கூடிடுவாய். வாடகை கேட்டு மிக வாட்டுகிறார் வீட்டார்கள். தேடறிய கல்வி தெரிவிக்கும் பள்ளிக்கு சம்பளம் வேண்டும் என்று சாற்றுகிறான் என் பிள்ளை. கம்பளம் விற்று கடன் கழித்தேன், கையிருப்போ ஒன்றுமில்லை. இத்தகைய ஊறு மிக வருத்த கன்றி உடல் உன்போல் கருத்தேன். விழி சிந்தும் நீர் துளியோ நின்னை புறங்கண்டு விட்டது போல் ஆர்த்து எழுகுகின்றது ஐயோ. என்னகரை காணின் அருள் கூர்ந்து காசனுப்ப செப்பிடுவாய். ஆணி இருந்தால் தான் அச்சு வண்டி மேலோடும். மெய்யில் உயிர் நிற்க வேண்டுமெனில் பள்ளி செல்லும் பையன் கல்வி வளரவெனில் காசு பணம் வேண்டுமென காதலர்பால் நெஞ்சுணர்ந்து பேசு. பிழையாக பேசி வருத்தாதே. காதல் முகம் தன்னை கண்டு பல நாட்கள் ஆதல் அவர் அறிவார். ஆசை கணவரைத்தான் கண்டு மகிழ்வு பெற கண் துடிக்கும் செய்தியும் விண்டு திரும்பு விரைந்து என்று இந்த வேகத்தில் சொல்லுவதற்கு நாங்கள் காரணமல்ல. எங்களை பயிற்றுவித்த அந்த ஆசிரியரின் மாறாத தன் தொழில் மீதான பக்தியும் இந்த குழந்தைங்களை எப்படியாவது முன்னேற்றணும்னு வச்சுட்டு இருந்த லட்சியமும் காரணம். அப்ப ஸ்கூலுக்கு ஒரு குழந்தைய அனுப்புறீங்கன்னா சும்மா அனுப்பல, லட்சியமா அனுப்புறீங்க. சிலபஸை முடிக்கணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்கலாம். ஆனா அந்த சிலபஸை முடிக்கிறத விட குழந்தைங்களுடைய மனசுக்குள்ள நல்ல விஷயங்களை புகுத்தணும்ன்றது இங்க பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியரோட லட்சியமாகவும் இருக்கணும். அதுதான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரதுக்கான காரணம். ஸ்கூலுக்கு வர்றதுக்கு படிக்கிறோன்றது ஒன்று, பக்தி அப்படின்றது ஒன்று அப்படின்னு சாமி சொன்னார். பக்தி இல்லாமல் எது யாரால் செய்யப்பட்டாலும் அது விழலுக்கு இறைத்த நீரா போகும்ன்றத இங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்தி எங்க இருக்கும் அப்படின்னா, உண்மையை பேச வேண்டும்ன்ற மனசுல பக்தி இருக்கும், ஒழுக்கமா நடந்துக்கணும்ன்ற மனசுல பக்தி இருக்கும்,
உயர்ந்தவர்களை போற்ற வேண்டும் என்ற மனதிலே பக்தி இருக்கும். பக்தி இருந்தால்தான் இவை எல்லாமும் தோன்றும். இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாதுன்றதுதான் விஷயம். சாமி 3 விஷயம் சொல்லிட்டு போனாரு. நான் அதோட சேர்த்து ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரீங்க, படிக்கிறீங்க, +2 வரைக்கும் படிப்பீங்க. +2 படிச்சு முடிச்சுட்டு நீங்க 10th படிக்கும் போதே உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்களை பத்தி முடிவு பண்ணுவாங்க. என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் இன்ஜினியர் ஆகணும், என் பையன் லாயர் ஆகணும், என்னன்னு நினைப்பாங்க. என்ன ஆகணும்னு நீங்க நினைப்பீங்க. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் உங்ககிட்ட இப்போ நான் மட்டும் பேசிட்டு இருக்க போறதில்ல, உங்களையும் கேள்வி கேட்க போறேன். 2 பசங்க அங்கேருந்து வாங்க. வாடா கண்ணா, இங்க வா, ஏந்துக்கோ. அந்த பொண்ணை பேர் ரைஸா சைடில் மூஞ்சி திருப்பிக்கிறா, வா இங்க வடியா. பாய்ஸ் 2 பேர் வாங்க. ரஜா வா, ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் வா. பேக்ல யாருன்னா பாய்ஸ் இருக்கீங்களா? பெரிய கிளாஸ் பாய்ஸ், பெரிய கிளாஸ் பாய்ஸ் யாருன்னா ஒருத்தர் மேல வாங்க. ஒடியா, எந்த கிளாஸ் படிக்கிற நீ? 8th. உன் பேர் என்ன? கே மகாலட்சுமி. நீ? டபிள்யூ. சரி. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாருமா? பிடிச்ச ஹீரோ உனக்கு? அப்பா தான் பிடிச்ச ஹீரோ. இங்க வா. உனக்கு ரொம்ப பிடிச்ச லீடர் யாரு? இங்க வா, முன்னாடி வா. ரொம்ப பிடிச்ச லீடர் யாரு? நீ என்ன கேள்வி கேட்க கூடாது, உனக்கு சொல்லு. லீடர், லீடர், தலைவர். அப்துல் கலாம் ஐயா. தம்பி உனக்கு ரொம்ப பிடிச்ச லீடர் யாரா? உனக்கும் அப்துல் கலாம் தான். நீயும் அதே சொல்லக்கூடாது. திருவள்ளுவர். நீ ராஜா? உனக்கும் அப்துல் கலாம் தானே? சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்கு. இந்த ஸ்கூலில் நான் கேட்ட 2 குழந்தைங்களும் எனக்கு பிடிச்ச ஹீரோ எங்கள் அப்பான்னு சொன்னாங்க. இன்னும் அந்த கேடுகட்ட சினிமா இந்த ஸ்கூல் பசங்க மனசை ஆட்சி செய்யவில்லை என்பது ரொம்ப மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தருகிறது. எனக்கு பிடிச்ச தலைவரை லீடரை சொல்லுங்கன்னு போது 3 குழந்தைங்க அப்துல் கலாம்னு சொன்னாங்க. ஒரு படித்த ஒழுக்கமுள்ள நேர்மையான பண்பாளரான அப்துல் கலாமை தலைவனாக ஏற்றுக்கொண்ட 3 குழந்தைகள். ஒரு பையன் இன்னும் பிரமாதப்படுத்தினான், உனக்கு பிடிச்ச லீடர் யாரான்னு கேட்டேன். திருவள்ளுவர் அப்படின்னா. திருவள்ளுவரை ஒரு புலவராக பார்க்காமல் திருவள்ளுவரை ஒரு தலைவராக பார்த்தால் என்றால் அறத்தின் பாலில் இருக்கக்கூடிய அத்தனையையும் பொருட்பாலில் இருக்கக்கூடிய அத்தனையும் அவன் வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு மனதளவில் தயாராக விட்டான் என்பது இங்கு சாட்சி. பெருமக்களே, நம்ம யார சின்ன வயசுல தலைவராக எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு முதல்ல ஒரு பேச்சு போட்டியில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த குழந்தை திருவள்ளுவர் தான் என்னுடைய தலைவர்னு சொல்லும் போது எனக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா, அவன் என் இனம் அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற போது ஒரு பேச்சு போட்டி. அப்போ என்னன்னாக்க எங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் தான் எங்கள் ரயில்வே ஸ்கூலில் தலைப்பு தருவாங்க. முதல்ல தலைப்பு தர மாட்டாங்க. மேடைக்கு போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு குழுக்களில் நம்ம ஒரு தலைப்பு எடுக்கணும். அந்த தலைப்பை பிரித்து பார்த்து என்னவோ அதை எடுத்துகிட்டு போய் மேடையில் பேசணும். அப்படி எனக்கு கிடைத்த தலைப்பு பிரித்து பார்த்தேன். எனக்கு பிடித்த தலைவர்னு தலைப்பு வந்திருந்தது. நான் என்ன பண்ணேன், தம்பி திருவள்ளுவர்னு சொன்ன மாதிரி மேடையில் போய், அண்ட் எங்கள் ஸ்கூலில் எப்படின்னா பேச்சு போட்டியில் பேசி முடிச்ச அப்புறம் நடுவர்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. பேசி முடிச்சுட்டு அப்படியெல்லாம் புறப்பட முடியாது. எனக்கு தலைப்பு எனக்கு பிடித்த தலைவர்னு வந்தது. நான் மேடையில் போய் எனக்கு பிடித்த தலைவர் மகாகவி பாரதின்னு பேச ஆரம்பித்தேன். பேசி முடிச்சிட்டேன். நடுவர் மணி அடிச்சு என்கிட்ட கேட்டாரு, நீங்கள் தலைப்பை தொடங்குகின்ற பொழுது எனக்கு பிடித்த தலைவர் மகாகவி பாரதி என்றீர்கள். மகாகவி பாரதி மகாகவியா அல்லது தலைவனான்னு என்ன கேட்டார். நான் அதற்கு பதில் சொன்னேன்,
ஒரு மகாகவி எனக்கு தலைவனாக இல்லாமல் வேறு யார் எனக்கு தலைவனாக இருக்க முடியும்? எனவே அவன்தான் தலைவன் என்று நான் பதில் சொன்னேன். அப்ப கேட்டாரு, எதற்காக மகாகவி உங்களுக்கு தலைவன் என்று சொல்லுகிறீர்கள்? தலைமை பண்பு மகாகவி பாரதியிடம் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டார். ரொம்ப நுட்பமான கேள்வி அது. எல்லாம் நல்ல மகாகவின்னு பயங்கரமான கவிதை. அவர் எழுதிய கவிதைகள்லாம் நெஞ்சை கொள்ளக்கூடிய கவிதைகள். தேசிய பாடல்கள் நிறைந்த கவிதைகள் இருந்தன, தெய்வீக பாடல்கள் நிறைந்த கவிதைகள் இருந்தன, தத்துவமான கவிதைகள் இருந்தன, அத்வைதமான கவிதைகள் இருந்தன, எல்லாமே தான் இருந்தது. எது உங்களை அவனுடைய தலைவனாக காட்டியதுன்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய நாட்டை மட்டும் பார்ப்பவன் அல்ல, தன்னுடைய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் என்ன நடக்கிறது என்பதை நுட்பமாக கவனித்து தன் நாட்டுக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்களோடு பொருத்தி பார்த்து அதை பற்றியும் ஒருவன் பேசுகிறான் என்றால் அவன்தான் தலைவனாக இருக்க முடியும். எனவே எனக்கு பாரதியை பிடிக்கும். ஏனென்றால் பாரதி ரஷ்ய புரட்சியை பற்றி பேசினான், பிஜி தீவிலே கரும்பு தோட்டத்திலே நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பேசினான், இத்தாலியிலே புரட்சியாளன் மாஜினியை பற்றி பேசினான். இதை விட்டு பின்னால் நாம் சென்றோம் என்றால் பாரத போரிலே நடந்த பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலி செய்த சபதத்தை பற்றி பேசுகிறான். யுகங்கள் தோறும் தேசத்தில் நடந்த விஷயங்களையும் அவனுடைய காலத்தில் சுற்றி இருக்கக்கூடிய தேசங்களிலும் நடந்த அத்தனை அரசியல் விஷயங்களையும் புரட்சி விஷயங்களையும் கவனித்து ஒருவன் பேசுகிறான் என்றால் அவன்தான் தலைவனாக இருக்க முடியும் என்று சொன்னேன். அவர் அப்பவும் என்ன வில்ல. இத்தாலியிலே நடந்த புரட்சி அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன புரட்சி? அதுல பாரதி என்ன, அதை பத்தி பாரதி என்ன சொன்னான்னு கேட்டான். நான் வரும் 10ஆம் கிளாஸ் தான். அப்போ என்னுடைய நல்ல காலம். நான் சொன்ன மாதிரி எனக்கு வாய்த்த தமிழாசிரியர் நல்லவர். அவர் அறகுறையா எதுவும் சொல்லி கொடுத்தது கிடையாது. நல்லா பேசுவேன்றதுனால இந்த மாஜினியின் சபதத்தை எடுத்து படிச்சு பாரு, எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பாரதியார் கவிதைகளை எடுத்து அந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் கிளாஸ்ல நடக்கிற விஷயம் இல்லைனாலும் கிளாஸ்க்கு அப்பாற்பட்டும் சில விஷயங்கள் ஆசிரியர்களிடம் பேச உண்டு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் ஒரு டீச்சரை ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டீச்சரை ரொம்ப பிடிக்கும். பையன் கொண்டு வந்து கிளாஸ்ல வச்சுட்டு தடன்னு டீச்சர்ஸ் ரூம் கிட்ட போய் அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர் வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு ஓடி வந்து கிளாஸ்ல உட்கார்றவங்க தான் நம்ம பண்ணுவீங்க தானே. அப்படி அந்த மாதிரி ஃப்ரீ பீரியட் இருக்கும்போதோ லஞ்ச் டைமில் சீக்கிரம் சாப்பிட்டுட்டாலோ தமிழ் மாஸ்டரை போய் தமிழ் டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ரூமில் பார்த்து அவர்கிட்ட பேசுகிற பழக்கம் எனக்கு உண்டு. அப்படி ஒரு தருணத்தில் தான் கேட்டேன் இதை. அவர் என்கிட்ட சொன்னார், மாஜினின்னு ஒருத்தன் இருந்தான் இட்டாலியில், அவன் ஒரு புரட்சியாளன். அவன் வந்து சபதம் பண்ணான். அவன் என்ன சபதம் பண்ணான் அப்படின்னா, நான் இந்த நாட்டுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு அவன் சபதம் பண்ணான். ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஃபேமஸ் கோட் உண்டு, நாடு என்ன செய்தது உனக்கு, நீ நினைக்காத, நீ நாட்டுக்கு என்னன்னு செஞ்ச அப்படின்னு பாரு அப்படின்னு. மாஜினி சபதம் செஞ்சான். தீயன அந்த நாட்டில் எல்லா கேடும் இருக்கு, தப்பு நடக்குது, அநியாயம் நடக்குது, ஆட்சி சரியா இல்லை, வறுமை இருக்கு, கண்ணீர் இருக்கு, பெண்கள் வருத்தப்படுறாங்க, இளைஞர்கள் பொறுப்பற்று இருக்கிறாங்க. இவ்வளோத்தையும் அகற்றி விட்டு ஒரு கூட்டம் மட்டும் நல்லது செய்யணும்னு நினைச்சு புறப்படுறாங்க அந்த நாட்டில். அதுல ஒருவனாக இந்த மாஜினி இருக்கிறான். அவன் சபதம் போட்டான்னு சொல்லி பாரதி ஒரு கவிதை எழுதுகிறார். என்ன சபதம் போட்டான் மாஜினினா, தீயன புரிதல், முறைதவர் உடைமை, செம்மைதீர் அரசியல், அநீதி ஆயவற்ற நெஞ்சு இயற்கையின் எய்தும் ஆணை, தூய சீருடை சுதந்திர துவசம் துளங்கிலா நாட்டிடை பிறந்தேன், மற்றை நாட்டவர் முன் நின்றிடும் பொழுது மண்டும் என் வெட்கத்தின் ஆணை, மெலிவுடன் இந்நாள் யாங்கள் வீழ்ந்திருக்கும் வீழ்ச்சியின் உணர்ச்சி மீது ஆணை, ஆற்று அகிலராய் எம்மறு நாட்டின் அன்னைமாரழும் கண்ணீர் ஆணை அப்படின்னு ஒவ்வொன்றுத்தின் மேலேயும் சபதம் செய்து அவன் பேசுகிறான். என்ன செய்வேன்னு, என்னை ஒத்த தர்மத்தை ஏற்றார் ஏந்த இவ்வாலிபர் சபைக்கே என் உடல் பொருள் ஆவியலாம் தத்தமாய் வழங்கினேன். எதுக்கு? எங்களது பொன்னுயர் நாட்டை ஒற்றுமை உடையதாய் சுதந்திரம் பூண்டதுவாகி இன்னும் ஓர் நாட்டின் சார்பிலது ஆகி குடியரசு என்பது ஆகில செய்வேன்.
மெய்யது மெய்யது இவற்றை என்றுமே தவழிருப்பனேல் என்னை ஈசனார் நாசமே புரிக அன்றியும் மக்கள் வெறுத்து என்னை இகழ்க என்று பேசினார். அப்ப என்னுடைய கல்வியும் என்னுடைய ஆற்றலும் எதற்கு பயன்பட வேண்டும் என்றால் இந்த தேசத்தை உயர்த்துவதற்காக பயன்பட வேண்டும். அங்கதான் கொண்டு வந்து அதை நிறுத்தணும். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், துடிப்பு மிக்க 100 இளைஞர்களை என் கையிலே கொடுங்கள், இந்த தேசத்தின் தலையெழுத்தை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். நான் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு பேச போன பொழுது, ஒரு கல்லூரி, அந்த கல்லூரிக்கு பேச போன பொழுது இந்த வரியை தொடங்கியவுடன் சொன்னேன். மாணவர்களிலே இருந்து ஒருவன் எழுந்து கேட்டான், துடிப்பு மிக்க 100 இளைஞர்கள் இல்லை, 1,00,000 இளைஞர்கள் இருக்கிறோம், வழிநடத்தக்கூடிய விவேகானந்தன் எங்கே என்று என்னை பார்த்து கேட்டான். உங்களை போல எல்லோரும் கைத்தட்டினார்கள். அந்த தம்பியை மேடைக்கு கூட்ட, என்னப்பா கேட்ட? துடிப்பு மிக்க 100 இளைஞர்கள் இல்லை, 1,00,000 இளைஞர்கள் இருக்கிறோம், வழி நடத்தக்கூடிய விவேகானந்தன் எங்கே தானே கேட்ட. அப்படின்னா நீ இவ்வளோ நேரமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? விவேகானந்தன் ஒருத்தன் எங்கேயோ வெளியில இருந்து வருவான், அவன் வந்து நம்மளை வழி நடத்துவான்னு நீ நினைச்சிட்டு இருக்க. தம்பி, ஒவ்வொரு இளைஞருக்குள்ளும் ஒரு விவேகானந்தன் இருக்கிறான். அடுத்த விவேகானந்தன் நான் தான் என்று புரிந்து கொண்டு விவேகானந்தனை போல் செயல்பட நீ தொடங்காவிட்டால் வெளியில் இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தன் ஒரு பொழுதும் உன் கண்ணுக்கு தெரிய போவது இல்லை என்று நான் சொன்னேன். மாணவர்களே, உங்களுக்குள் ஒரு விவேகானந்தர் இருக்கிறார், உங்களுக்குள் ஒரு அன்னை சாரதா இருக்கிறார், உங்களுக்குள் ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கிறார். அதனை நீங்கள் கண்டுகொள்ள போகிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. வெளியில தேடுறதுல அர்த்தமே கிடையாது, உள்ள தேடணும்ன்றது ஒண்ணு இருக்கு. இந்த உள்ள தேடுதல் என்ன? உள்ள தேடுறதுனா என்ன? நான் இந்த அரங்கத்திற்கு 2:45 பேச வந்தேன். 3:45 வரைக்கும் எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. முதல் ஒழுக்கம் என்னன்னாக்க, நேரம் தவறாமை, குறித்த நேரத்தில் தொடங்குதல், குறித்த நேரத்தில், அதை விட முக்கியம் குறித்த நேரத்தில் முடித்தல். நான் சரியாக 3:45 என்னுடைய உரையை முடிப்பேன். 3:46 கூட போக மாட்டேன். பகுதி உங்களுக்கு விவேகானந்தன் யார் என்பதை அறிமுகப்படுத்துவதற்காகவும், ஒரு ஆசிரியர் உனக்கு என்ன செய்வார் என்பதை புரிய வைப்பதற்காகவும், உள்முகமாக நீ தேட வேண்டும் என்பதை உனக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும், ஒரு பள்ளிக்கூடத்தின் அருமை என்ன என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காகவும், ஒரு ஆசிரியரின் பொறுப்பு என்ன என்பதை சொல்வதற்காகவும், பெற்றோர்களுடைய கடமை என்ன என்பதை உணர்த்துவதற்காகவும் என்னுடைய முதல் பகுதியை அமைத்துக் கொண்டேன். இந்த உள்முகமாக தேடுவதென்றால் என்ன, உன்னை நீயே தகவமைத்துக் கொள்வதென்றால் என்ன என்பதை சொல்லுவதற்கு உங்களோடு நான் முடிந்த அளவிற்கு 4 அல்லது 5 கதைகளை, கதைகள் அல்ல, உண்மை சம்பவங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் சொல்ல போகக்கூடிய இந்த அடுத்து அரை மணி நேரத்துக்கான உண்மை சம்பவங்களை, இதுக்கப்புறம் எத்தனை பேச்சாளர்களை வேணா நீங்க கூப்பிடுங்க, நான் இதை அகங்காரத்தில் சொல்லவில்லை, ஆதங்கத்தில் சொல்லுகிறேன். இது போன்ற உண்மை சம்பவங்களை மாணவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு இன்று பேச்சாளர்கள் தயாராக இல்லை என்ற வருத்தத்தில் சொல்கிறேன். 8 வயசுங்க ஒரு குழந்தைக்கு. எவ்வளவு வயசு? 8. 8னா 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்குமா அந்த குழந்தை? 6 இயர்ஸ்ல யூ கோ டு 1st ஸ்டாண்டர்ட், ரைட்? 8 வயசுனா 3ஆம் கிளாஸ்ல படிக்கிற குழந்தை. அந்த குட்டி பாப்பா பேரு தீக்ஷா. தீக்ஷாவுக்கு ஒரு அக்கா, அந்த அக்கா வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அந்த அக்காவுக்கு 10 வயசு. இந்த 2 குழந்தைங்களோட அப்பா பேரு த்விவேதி அப்படின்னு பேரு. இந்த த்விவேதி ராணுவத்துல மேஜரா இருக்கார், ஒரு உயர் பதவின்னு வச்சுக்கோங்களேன். மேஜர்ன்றது ஓரளவுக்கான உயர் பதவி. அவர் ஒரு லீவு நாள்ல குழந்தைங்களோட ஒரு 20 நாள் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஊருக்கு வரார். இந்த 2 குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு ஜாலியா ஊரெல்லாம் சுத்திட்டு ஒரு 10 நாள் டூர் போயிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இன்னும் 10 நாள் லீவ் இருக்கு, ஜாலியா இருக்கும்ல. அப்பா ஊர்ல இருக்க மாட்டாரு, வெளியூர்ல தான் வேலை பார்ப்பாரு, நம்ம அம்மா கூட மட்டும்தான் இருக்கணும்னாக்க இன்னும் 10 நாள் அப்பா நம்ம கூட ஜாலியா வீட்டில் இருப்பாரு. நம்ம சாப்பிடலாம், பார்க்குக்கு போகலாம், பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலாம், மார்க்கெட்டுக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், ஜாலியா இருக்கும். அப்படிதானே நம்ம நினைச்சுப்போம். அந்த 2 குழந்தைங்களும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க ஊர் போயிட்டு வந்த உடனே.
ஆனால் மேஜர் திவிவேதிக்கு இராணுவத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை ஏற்படுறதுக்கான சூழல் வந்துருச்சு, அதனால உங்கள் லீவெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனடியாக நீங்கள் பெட்டி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு தகவல் வந்தது. அந்த 2 குழந்தைங்களும் அடம் பிடிக்கிற குழந்தைங்க கிடையாது, அப்பாவுடைய வேலையை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க. அப்பா உடனே எல்லா திங்ஸையும் பேக்கப் பண்ணிக்கிட்டு ஊருக்கு போயிட்டார். இது நடந்த வருஷம் 1999. ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாக்க உங்கள் நோட் புக்கில் 1999 1999 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் போய் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ உங்களுடைய லேப்டாப்லேயோ இல்லை உங்களுடைய அம்மா அப்பாட்ட கேட்டு செல்ஃபோனில் 1999 இயர் போட்டு நான் சொல்கிறேன் இந்த வார் பேர் போட்டு இந்த வாரில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கார்கில் வார்னு ஒரு போர் நடந்தது, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அதை கார்கில் போர் நடக்க போகுதுன்னு மேஜர் திவிவேதியை திருப்பி கூப்பிட்டுட்டாங்க. அந்த கார்கில் போருக்கு போன இராணுவ வீரர்களில் பாதி பேருக்கு தெரியும் அவங்க திரும்பி உயிரோடு வருவதற்கான வாய்ப்பு ஒன்லி 50-50% தான். முக்கால்வாசி போயிடுவோம் கார்கில் போரில், 50% தான் சான்ஸ் இருக்குது திருப்பி வரத்துக்கு. அப்போ திவிவேதி போருக்கு போகிறோன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணார், ஒரு கடிதம் அவங்க குழந்தை குட்டி பாப்பாவுக்கு எழுதினார், தீக்ஷாக்கு. அன்புள்ள தீக்ஷா, அப்பா வந்திருக்கேன், இப்போ நான் அப்பா ஒரு இடத்துக்கு போகிறேன், திரும்ப வருவேன். ஆனால் நீ அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அக்கா சொல்கிறத கேட்டுக்கிட்டு நல்லபடியாக படித்து நல்ல சமத்து பிள்ளையாக வளரணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், நீ உன்னுடைய கல்வியின் மூலமாக சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நல்ல காரியம் செய்யணும், எல்லாம் அந்த கடிதத்தில் எழுதி அந்த கடிதத்தை அந்த வீட்டுக்கு அவங்களுடைய இராணுவ அதிகாரிகள் மூலமாக போஸ்ட் பண்ணிட்டார். கடிதம் வீட்டுக்கு வந்துருச்சு. தீக்ஷா பாப்பா கிட்ட கடிதம் வந்துருச்சு. தீக்ஷா பாப்பா கரெக்டாக கடிதத்தை படிச்சுட்டு சரி அப்பா வருவார்னு இருக்கா. ஆனால் மேஜர் திவிவேதி 1999 கார்கில் போரில் அவருடைய உயிரை இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்து விட்டார். மூவர்ண கொடி போர்த்தப்பட்டு அவருடைய உடல் வீட்டுக்கு வருகிறது. நீங்கள் நினச்சி பாருங்க, இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் நினச்சி பார்த்து சந்தோஷப்படணும், சாமி கிட்ட நன்றி சொல்லணும். அப்படின்னா என்னத்துக்கு? நமக்கு அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும் அந்த வாழ்க்கைக்கு. தீக்ஷாவோட வாழ்க்கையில் அவங்க அப்பா 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டார். அவரோட உடல் தேசிய கொடி போர்த்தப்பட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பப்படுகிறது. இதுக்கு அப்புறம் நடந்தது தாங்க நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்பா இல்லைன்னா என்னங்க பண்ணுவோம், நம்ம நினச்சி பார்க்க முடியுது அவங்களாலலாம். ஆனால் தீக்ஷா என்ன பண்ணுவா, அவங்க அப்பா ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பிப்பா. ஒரு காலகட்டத்தில் அப்பான்றது தீக்ஷாவுக்கு அந்த லெட்டர் தான். அப்பா மேலே ஆசை வந்துட்டா லெட்டர் எடுத்து கட்டி பிடிச்சிக்குவா, அப்பா மேலே ஆசை வந்துட்டா லெட்டரை படிப்பா, அப்பா மேலே ரொம்ப ஞாபகம் வந்துட்டா அப்பா சொன்ன மாதிரிலாம் இருக்கணும்னு நினச்சி 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 அந்த குழந்தை பாஸ் ஆகி 10th முடிச்சு +2 முடிச்சு காலேஜ் முடிக்கிறா. இப்போ அவளுக்கு வயசு 24 ஆயிடுது. பிரமாதமாக படித்து வந்துட்டா, பெரிய பிள்ளை ஆயிட்டா. நான் 24 வயசில் தீக்ஷா என்ன நினைத்தாள் என்பதைத்தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். 24 வயசில் தீக்ஷா என்ன நினைக்கிறா, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அப்பா இந்தியாவுக்காக சண்டை போட போய் இறந்துட்டாரு, எங்கள் அப்பாவுக்கும் இந்த மாதிரி இராணுவத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாமும் எங்கள் அப்பாவோட சண்டைக்கு சேர்ந்து இராணுவத்தில் சண்டைக்கு போயிருப்பாங்க இல்லையா பாகிஸ்தானுக்கு, அவங்களில் நிறைய பேர் உயிர் தியாகம் செய்து விட்டார்கள் அல்லவா, அவங்க கூட அவங்க வீட்டுக்கு லெட்டர் போட்டிருப்பாங்க தானே, எங்கள் அப்பா எனக்கு லெட்டர் போட்ட மாதிரி. அந்த லெட்டரெல்லாம் என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சா. இப்போ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் தொடர்பு கொண்டு, உங்கள் அப்பா கடைசியாக சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எழுதின அந்த கடிதத்தை பத்திரமா வச்சுருக்கீங்களான்னு கேட்டா. நிறைய பேர் கடிதத்தை பத்திரமா வச்சுருந்தாங்க, அந்த கடைசி கடிதத்தை. அந்த எல்லா கடிதத்தோட படிகளையும் வாங்கி ஒரு தொகுப்பு செஞ்சு லெட்டர்ஸ் ஃப்ரம் கார்கில் என்று அந்த பெண் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாள். ஐயா, உங்கள் லைப்ரரியில் அமேசானுக்கு போனீங்கன்னா லெட்டர்ஸ் ஃப்ரம் கார்கில் பை தீக்ஷா திவிவேதின்னு அந்த புத்தகம் இருக்கும், வாங்கி வையுங்க. அந்த புத்தகத்தை ஐயா வாங்கின உடனே உங்களுடைய அசம்பிளியில் இந்த புக்கு லைப்ரரிக்கு 3 காப்பி வந்திருக்குன்றதை அனௌன்ஸ் பண்ண சொல்கிறேன்.
தயவுசெய்து அந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்க. ஏன் தெரியுங்களா? நாமெல்லாம் இங்க ஜாலியா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், சௌக்கியமா இருக்கோம், பிரச்சனை இல்லாம இருக்கோம்னாக்க எல்லையிலே எத்தனையோ ராணுவ வீரர்கள் நமக்காக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் நிம்மதியாக இருக்கிறோம். அது மட்டும் முக்கியம் இல்ல, நாம எல்லா வளங்களோடையும் அப்பா அம்மாவோடையும் சந்தோஷமா இருக்கோம். ஆனா நம்மளை போல நிறைய குழந்தைங்க அவங்க அப்பாவை இந்த தேசத்துக்காக கொடுத்துட்டு அப்பா இல்லாத குழந்தைகளாக தியாகம் செய்து வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப தேசப்பற்றுனா என்னன்னாக்க, நாம தேசத்தின் மீது பற்றுதலா இருப்பது ஒன்று, தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்பவர்கள் மீது மரியாதை செலுத்துவது ரெண்டு. அடுத்து சொல்றேன், தம்பி கேட்டால விவேகானந்தன் 6 லட்சம் பேர் இருக்கிறோம், வழி நடத்தக்கூடிய விவேகானந்தன் எங்கேன்னு. வழி நடத்தக்கூடிய விவேகானந்தன் உனக்குள் இருக்கிறார்ன்றதற்கான கதையை இப்ப சொல்றேன் கேளுங்க. ஒரு பெண், அவளுக்கு வயசு 19 வயசு, காலேஜ் முதல் வருஷம் போயிருக்கா. +2 படிக்கிற பசங்களால அதிகம் ரிலேட் பண்ணிக்க முடியும் இந்த கதையை. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ 16-17 வயசு இருக்கும். உங்களோட 2 வயசு பெரிய பொண்ணு இந்த பொண்ணு. கரிமா யாதவ் அப்படின்னு இந்த பொண்ணு பேர். இந்த பேர்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க உங்க பென்சில் எடுத்து உங்க நோட் புக்ல. நான் சொல்றேன், இந்த எல்லா கதைகளும் யூடியூப்ல இருக்கு. எடுத்து போய் வெட்டியா வேற ஏதோ பாட்டெல்லாம் பார்க்குறோம், என்னென்னோ விஷயம் பார்க்குறோம்ல, யூடியூப்ல இந்த மாதிரி நல்ல சத்தான விஷயங்களை பாருங்க. கரிமா யாதவ்னு இந்த பெண் 19 வயது பெண். அவளும் கூட ரொம்ப ஜாலியான பொண்ணு தான், ரொம்ப பேரழகி. பேரழகுனா என்ன அப்படின்னா, ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடியோ இல்லை வெளில கல்யாணத்துக்கு போகும்போதோ இல்லை ஒரு சினிமாவுக்கு நம்ம அப்பா அம்மா கூட்டு போக முடியும், கண்ணாடி முன்னாடி நின்று எவ்வளோ நேரம் நம்ம ட்ரெஸ் பண்ணி மாறி 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 நல்லா இருக்குமான்னு பார்த்துக்கிறோம்ல. எதை நல்லா இருக்கான்னு பார்க்குறோம்? இந்த முகத்தை, இந்த உடைய, அதை தானே பார்க்குறோம். அதுதானே அழகு. அப்படிதான் கரிமா யாதவ் நினைச்சா. பேரழகி. போட்டோ இருக்கு, அவளுடைய வீடியோ இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகுன்னு உங்களுக்கு தெரியும். கொள்ள அழகு. அவ வந்து ஒரு அழகி போட்டிக்கு போனான். அடைச்ச என்ன மேடம் அழகி போட்டிக்கு போறவளை பத்தி எவ்வளோ பில்டப் கொடுத்து பேசுறீங்க அப்படின்னு அவசரப்பட்டுறாதீங்க. ஒரு அழகி போட்டிக்கு போனான். அந்த அழகி போட்டியில அந்த போட்டியில கலந்து கொண்ட இந்தியாவில் இருக்க அத்தனை அழகிகள்லையும் ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கின், முகத்துல பியூட்டிஃபுல் ஸ்கின் யாருக்குன்னா கரிமா யாதவுக்கு தான்ற அந்த அவார்டு அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டாங்க. அது மிஸ் இந்தியா அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு அவார்டு ஒரு பொண்ணுக்கு கிடைச்சா நம்ம ஊர்ல என்ன நடக்கும்? எங்க கிரீமுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வாங்க, எங்க சோப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வாங்க, எங்க ஷாம்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வாங்கன்னு ஒரு 50 பேர் வந்து நிற்பாங்க கார்பரேட் கம்பெனியில. அப்படி நிற்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க எங்களோட பிராண்ட் அம்பாசிடரு, அவங்களுக்கு நாங்கள் கோடி கோடியா ரூபாய் தருவோம். இப்படிலாம் ஒரு 19 வயசு பொண்ணுக்கிட்ட சொன்னா என்ன ஆகும்? நம்ம எல்லாருக்கும் என்னங்க ஆசை? நல்ல வேலை படிக்கணும், வேலைக்கு போகணும், நிறையா சம்பாதிக்கணும், வசதியாக இருக்கணும், பெரிய கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இதானே நம்ம கனவு. அத்தனை கனவு 19 வயசு பெண்ணுடைய ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணுடைய வீட்டு வாசல்ல வந்து நிற்கிது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பேரழகினா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சினிமாவில் பெரிய சான்ஸ் அந்த பொண்ணுக்கு வந்தது. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன பைத்தியம் முடிச்சிட்டு இருக்கிறோம்? யாராவது ஒரு டிவியில் சும்மா கொஞ்ச நேரம் வந்துட்டாங்க, அவங்கள நம்ம மார்க்கெட்டில் பார்த்தாலோ பொதுவில் பார்த்தாலோ, சார் 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 மேடம் 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 உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம். முதல்ல இந்த அவங்க பிரபலம் இவங்க பிரபலம், இந்த பிரபலங்கள் மீது இருக்கக்கூடிய மோகத்தை எல்லோரும் கைவிட்டு விடுங்க. அது தேவையில்லாதது. அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்து என்ன ஆக போகுது? உங்க வாழ்க்கையில ஒன்னும் ஆக போறது இல்லை. பிரபலமானவர்களை அறிந்து கொள்வதோடு, பிரபலமானவர்களோடு போட்டோ எடுத்துக் கொள்வதோடு, சத்தியமானவர்களை உங்களுக்கு முன்னோடிகளாக வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லுவதற்கு பின்னால் போவதற்கு தயாராக இருந்தால்தான் நீங்க நல்ல இளைஞர்களாக உருவாக முடியும். பிரபலமானவங்க நமக்கு தேவையில்லை. கரிமா யாதவ் வீட்டு வாசல்ல அத்தனை சினிமா கம்பெனி, எங்க படத்துல நடிக்குவாங்க, எங்க படத்துல, அந்த படங்கள்ல அவங்க நடிச்சால்கன்னு வச்சுக்கோங்க, கோடி கோடியா காசு வரும். காசு முக்கியம் இல்ல,
ஒரு நாள் இரவுக்குள்ள அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லா சினிமா பத்திரிகையிலையும் அவங்களோட போட்டோ இருந்திருக்கும், எல்லா பேப்பர்லயும் அவங்க போட்டோ இருந்திருக்கும், எல்லா தொலைக்காட்சியிலையும் அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. ஆஹா ஓஹோன்னு ரசிகர் மன்றம், அனைத்துலக கரிமா யாதவ் ரசிகர் மன்றம்னு 10 ரசிகர் மன்றம் தொடங்கியிருப்பாங்க. முடிஞ்சாக்க அவங்க நினைச்சிருந்தா மக்கள் ஏமாந்தாக்க அடுத்த முதல்வர்னு அவங்க ஒரு கட்சி கூட ஆரம்பிப்பாங்க. ஆனா கரிமா யாதவ் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? உட்காந்து யோசிச்சாங்க. சரி, நான் ஏதோ போட்டிக்கு போனேன், அழகி போட்டிக்கு போனேன் தான். ஆனா நான் இதுவா? நான் அழகியா? நான் வெறும் ஸ்கின் டோன், பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்கின் டோனா? உலக அழகி போட்டிக்கு போய் அங்கேயே ஜெயிச்சுட்டாக்க வேர்ல்டுலயே பெஸ்ட் ஸ்கின் டோன். அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை? எனக்கு பணம் கிடைக்கும், எனக்கு புகழ் கிடைக்கும், இவ்வளோ மட்டும்தான் நான் நினைக்கிறேன். என் மனசு இவ்வளோ மட்டும்தான் நினைக்குதான்னு யோசிக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை ஏன் அழுத்தி சொல்றேன் தெரியுங்களா? 100 பேர் உங்ககிட்ட 100 விஷயம் சொல்லுவாங்க, நீ அதுவாகு, நீ இதுவாகு, நீ எதோ ஆகுன்னு. ஆனா உட்காந்துக்கிட்டு சின்ன குழந்தையிலேருந்து 6 வயசுலேருந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து 7ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ்லேருந்து நான் யார், எனக்கு என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும், நீங்க உங்களை கேள்வி கேளுங்க. உங்க மனசு பேசும் உங்ககிட்ட, உங்க மனசு சொல்லும் நீ இதுதான் ஆகணும்னு. அந்த லட்சியத்தை கெட்டியமா பிடிச்சிட்டு நான் இதுவாக வேண்டும், நான் இதுவாகுவேன். நீ எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறிவிடுவாய். நீ வலியவன் என்று நினைத்தால் நீ வலியவனாவாய், நீ மெலியவன் என்று நினைத்தால் நீ மெலியவனாவாய். பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை குறித்து சிந்திப்பதென்று, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பது என்றார் சுவாமி விவேகானந்தர். நீங்க யோசிங்க. நான் சின்ன கிடையவே கிடையாது, 6ஆம் கிளாஸ்ல யோசிங்க. நான் 6ல யோசிச்சிருக்கேன். நான் ஸ்கவுட்ஸ் குரூப்ல சேருவேன். எங்க அப்பா கூடாதுன்னு சொல்லி சேர்ந்துதான் தீருவேன். நான் கேம்புக்கு போய் தான் ஆவேன். நான் கஷ்ட நஷ்டத்துல வாழ்ந்து டென்ட்ல வாழ்ந்துதான் பார்ப்பேன். நான் விறகடுப்பு வச்சு வெளில சமையல் பண்ணி சமையல் கத்துக்கத்தான் செய்வேன். எனக்கு மொழி தெரியாத வட இந்திய மாநிலத்திற்கு ஒரு ஜாம்போரிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய எல்லாரோடையும் பழகத்தான் செய்வேன். ஸ்ட்ரைக் நடக்கும் போது பிளாட்ஃபார்ம்ல சாப்பாடு இல்லாம 2 நாள் இருந்தேன்னா அந்த அனுபவம் என்னன்றதை தெரிஞ்சுக்குவேன். இத்தனையும் தெரிந்து கொண்டுதான் நான் இன்றைக்கு நானாக இருக்கிறேன். இது எங்க அப்பா முடிவு பண்ணல, எங்க அம்மா முடிவு பண்ணல. எங்க அப்பா அம்மா மேல எனக்கு பெரிய மரியாதை உண்டு. ஆனால் நான் யார் என்பதை நான் தான் முடிவு செய்வேன். கரிமா யாதவ் யோசிக்கிறா, நான் வெறும் இந்த ஸ்கின் டோனா? இல்ல, நான் ஸ்கின் டோன் இல்ல. இப்ப யார் நானு? அவ உட்கார்ந்து யோசிக்கும் போது அவ மனசு சொல்லுது, ஏய் இந்த முகம் பியூட்டிஃபுல்லா இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. உன்னுடைய உடல் சார்ந்தது அல்ல அழகு. அழகு என்பதற்கு வேறொரு தீவிரமான பொருள் உண்டு. அது என்னன்னு தேடுன்னு அவளுடைய மனசு சொல்லுது. அவள் முடிவு செய்தாள், சென்றாள், ஒரு பயிற்சி பெற்றாள், தேர்வு எழுதினாள். அந்த தேர்வில் வெற்றி பெற்றாள். வெற்றி பெற்றவுடன் 6 மாத காலம் சென்னையில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி என்ற அகாடமிக்கு 6 மாத பயிற்சி முடித்துவிட்டு இந்திய ராணுவத்தில் லெப்டினன்டாக அவள் பதவி பெற்று தேசத்திற்காக அவள் இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையில் அவள் எந்த ஊரில் இருக்கிறாள் யாருக்கும் தெரியாது. அவள் எந்த இடத்தில் இந்த தேசத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறாள் யாருக்கும் தெரியாது. உலக பேரழகியாக அடையாளம் பெற வேண்டிய கரிமா யாதவ் தன் அடையாளங்களை எல்லாம் அழித்துவிட்டு, பேரழகு என்பது என் உருவம் சார்ந்ததல்ல, அது என் உள்ளத்தின் வீரம் சார்ந்தது, இந்த தேசத்திற்கான அர்ப்பணிப்பு சார்ந்தது என்று புரிந்து வைத்துக் கொண்டிருந்தாள் என்றால் 19 வயது பெண்ணால் அதை யோசிக்க முடியும் என்றால், இங்க இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு குழந்தையிலிருந்து 12ஆம் வகுப்பு குழந்தை வரைக்கும் எது உங்களுடைய கனவு என்றதை நிச்சயமாக உங்களால் முடிவு செய்ய முடியும். நான் இன்னொன்னு சொல்றேன், லட்சியம் என்பது என்ன அப்படின்னு. லட்சியம் என்பது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாரும் இங்க இருக்க குழந்தைங்க 6th 7th எல்லா குழந்தைங்களும் இருப்பீங்க, பெற்றோர்கள் இருப்பீங்க. நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடப்பதை நம்ம பார்ப்போம். லட்சியம்னா என்ன தெரியுங்களா? நாம ஒன்ன நினைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க,
நீங்க அதை 100% மனசார நினைச்சீங்கன்னா அது கட்டாயம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். 99% நினைக்க கூடாது. 99% நினைக்கக்கூடாது. 99% நான் 100 வாங்குவேன் நினைச்சிட்டு ஒருவேளை 1 மார்க் கொஸ்டின் எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னா கண்டிப்பா உனக்கு எக்ஸாம்ல 1 மார்க் கொஸ்டின் தெரியாம போகும். எனக்கு எல்லா கொஸ்டினும் தெரியும், 100% வாங்குவேன், எந்த மாற்றமும் இல்லைன்னு நீ நம்பி போனேன்னா 100 மட்டும்தான் உனக்கு வரும். ஆனா அந்த நம்பிக்கை 100 out of 100 இருக்கணும். ஒரு சின்ன பொண்ணு 19 வயசு பொண்ணுடைய கனவை சொன்னேன். ஒரு 21 வயசு பையனோட கனவு சொல்றேன். 2 பெண் குழந்தைகளோட கனவு சொன்னேன். தம்பிகள்லாம் இருக்காங்கல்ல, ஒரு 21 வயசு யங் பாய் அவனோட கனவு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தடவை ராணுவத்தில் சேர்வதற்காக செலக்ஷன் ஆகிறதுக்காக போறான். விஜயந்த் தாப்பர் என்ற 20 வயது பையன் செலக்ட் ஆயிட்டான், ராணுவத்தில் சேர்ந்துட்டான். அவங்க அப்பா பேர் கர்னல் தாப்பர், கர்னலா இருந்தார் அவங்க அப்பா. இந்த பையன் சேர்ந்த ஒரு ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள நான் சொன்ன 1999 கார்கில் போர் வருது. இந்த போருக்கு அந்த பையனை அனுப்புறாங்க. அந்த பையன் போருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். எப்பொழுதுமே ராணுவ வீரர்கள் போருக்கு போனாங்கன்னா ஒரு கடிதம் எழுதிட்டு போவாங்க. ஏன்னா கடைசியில் ஒரு மெசேஜ் கூட நமக்கு போடலையேன்னு அந்த குடும்பம் ஏங்கிடக்கூடாதுக்காக ஒரு கடிதத்தை போட்டு போவாங்க. அந்த பையன் விஜயந்த் தாப்பர் அப்படின்ற அந்த பையன் ஒரு கடிதம் எழுதுகிறான். என்னன்னு, அன்புள்ள அம்மா அப்பா, அவங்க வீட்டில் அவங்க பாட்டி இருந்தாங்க, அவனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கடிதம் எழுதுறான். அன்புள்ள அம்மா அப்பா பாட்டி அண்ணா, இந்த கடிதம் கிடைக்கும் பொழுது, இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் பொழுது ஒருவேளை நான் உங்களை வானத்தில் இருந்து கூட பார்த்து கொண்டிருக்க கூடும். ஆனால் நான் மீண்டும் பிறந்தால் இதே இந்தியாவிலே தான் பிறப்பேன், இதே ராணுவத்தில் தான் சேருவேன், இதே தேசத்திற்காகத்தான் நான் என்னுடைய உயிரை கொடுப்பேன். ஆனால் அப்பா, எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் உண்டு, ஒரு ரிக்வெஸ்ட். ஒருவேளை நான் திரும்பி வராமல் இந்த போரில் மறைந்து விட்டேன் என்றால், நான் கடைசியா எந்த இடத்துல விழுந்தேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு அந்த இடத்த கொண்டு வந்து காட்டுவாங்க. ஏன் தெரியுமா? நான் கடைசியாக விழுந்த இடத்துல என் உயிர் பிரியும் இல்லையா, அந்த கடைசி மூச்சு என்னை விட்டு போகும்ல, அது அந்த வானத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அப்பா, நீங்க அங்க வந்து ஒரு மூச்சை இழுக்கிற போது உங்க உயிர் மூச்சோட நான் என் மூச்சை கலந்துருவேன், அதனால் நான் உங்களோடு வாழத் தொடங்குவேன். அந்த தம்பி கடிதம் எழுதினான். விஜயந்த் தாப்பர் எழுதிய கடிதம் அவன் கைக்கு, அந்த குடும்பத்தின் கைக்கு வந்த பொழுது விஜயந்த் தாப்பரின் உடல் ஏற்கனவே மூவர்ண கொடி போர்த்தப்பட்டு அவன் வீட்டிலே இருந்தது. கர்னல் தாப்பருக்கு வயது அப்பொழுது 58. ஜூன் 6, 1999 இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு தன் மகனுடைய இறுதிச் சடங்குகளை முடித்துவிட்டு அவன் பையன் ஆசைப்பட்ட மாதிரி கர்னல் தாப்பர் தன் மகன் கடைசியாக விழுந்து உயிர் விட்ட அந்த இடத்திற்கு செல்கிறார் அவர்களுடைய நண்பர்களின் துணையோடு. ஒரு பாறையை காட்டி, இந்த பாறை மேலே தாங்க கடைசியா விஜயந்த் அப்படி விழுந்தான் அப்படின்னும் போது அந்த அப்பா அந்த பாறை மேலே உட்காந்துக்கிட்டு அவங்க பையன் சொன்னதை அப்படியே அவர் மனசுக்குள்ள கொண்டு வந்து அந்த கடைசி மூச்சு தன்னோடு சேரட்டும்னு அந்த மூச்சை தன்னோட இழுத்துக்கிறார். விஜயந்த் அவன் தந்தை கர்னல் தாப்பரின் மூச்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 58 வயது 1999 கர்னல் தாப்பருக்கு என்றால் இன்றைக்கு 27 வருடங்கள் ஆகிவிட்டது. 58 கூட 27 சேருங்க, எவ்வளவு ஆச்சு? 85 ஆச்சா? 85 வயதிலும் கர்னல் தாப்பர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஜூன் 6ஆம் தேதி தன் மகன் உயிர் நீத்த அந்த இடத்திற்கு, இந்த தேசத்திற்காக தன் மகன் உயிர் தியாகம் செய்த அந்த இடத்திற்கு சென்று தன்னுடைய மகனுக்கு மரியாதை செலுத்திவிட்டு வருகிறார். இன்றைக்கு அந்த இடத்தை இந்திய அரசாங்கம் விஜயந்த் ஹெலிபேட் என்று அந்த இடத்திற்கு பெயர் வைத்து அடையாளப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், 20 வயசில் ராணுவத்தில் சேர வேண்டும், 21 வயதிலே உயிர் தியாகம் செய்வேன் என்று நினைத்த பையன் உயிர் தியாகம் செஞ்சான்.
அவ்வளோதான். நான் அப்பா வருஷம் போனார், அவ்வளோதான் நான் கதைன்னு நினச்சிடாதீங்க. உங்களுடைய யூடியூப்பை இங்கே இருக்க பெண்கள் எல்லாம், தாய்மார்கள் எல்லாம் அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணி திருப்தா தாப்பர் அப்படின்னு பேர் போட்டு பாருங்க. திருப்தா, TRIPTA, திருப்தா தாப்பர் என்று பேர் போட்டு பாருங்கள். ஒரு கையில் ஒரு கண்ணாடி குடுவையில் ஒரு பாயசத்தை எடுத்துக்கிட்டு, ஒரு விளக்க கையில் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா வந்து சொல்றாங்க, தம்பி விஜயன், உனக்கு இன்றைக்கு பிறந்த நாள். நீ இல்லைன்னு சில பேர் நினைக்கிறாங்க, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா நீ தான் சொல்லியிருக்கல, நீ மறுபடியும் இதே ஊர்ல தான் பிறப்ப, இதே ஊர்ல தான் வளருவ, இதே ராணுவத்தில் தான் சேருவ, இதே இந்தியாவுக்காகத்தான் நீ உயிரை கொடுப்பேன். அதை நான் நம்புறேன். அதனால் நான் உன் பிறந்த நாளை கொண்டாடுகிறேன். உனக்கு பிடித்த இந்த கீர் செஞ்சு வச்சிருக்கேன், பாதாங்கீர். இதை உன் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு உன் பிறந்த நாளை நான் கொண்டாட போகிறேன் என்று மறைந்த விஜயன் தாப்பரின் தாயார் சொல்லுகிறார் என்று சொன்னால், என் பிள்ளை என் வீட்டோட இருக்கணும், என் பிள்ளை எனக்கு இருக்கணும், என் பிள்ளைய நான் எதுக்கும் அனுப்ப மாட்டேன்னு சுயநலம் பிடித்த தாய்மார்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் தான் திருப்தா தாப்பரை போன்ற தாய்மார்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் தொடக்கத்தில் என்ன சொன்னேன்? ஸ்கூலுக்கு எதுக்கு எங்க பசங்களை அனுப்பணும்? வீட்லயே ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்க. ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்பணும்னா, என் பிள்ளை என்னது, என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை பெரிய ஆளாகணும், என் பிள்ளை நல்லா சம்பாதிக்கணும். இது ஹோம் ஸ்கூலிங்ல நடக்கும். என் பிள்ளை என்னது இல்லை, என் பிள்ளை சமூகத்தது, என் பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கும், என் பிள்ளை எல்லாருக்காகவும் ஒர்க் பண்ணும், என் பிள்ளை சமூகத்துக்காக ஒர்க் பண்ணும், என் பிள்ளை தேசத்துக்காக ஒர்க் பண்ணும், என் பிள்ளை உடம்பு சரியில்லாதவங்களுக்காக உயிரை கொடுக்கும், என் பிள்ளை ரத்த தானம் கொடுக்கும், என் பிள்ளை எல்லாத்திலையும் முன்னிருந்து சமூகத்திற்காக பணியாற்றும் நம்புபவர்கள் நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு தன் குழந்தைகளை அனுப்புகிறார்கள். நல்ல ஆசிரியர்களிடமிருந்து அவர்கள் கல்வி பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நல்ல மாணவர்களாக அவர்கள் வளருவார்கள். தனக்கென்று வாழாமல் தனக்காகவும் தன் பெற்றோர்களுக்காகவும் தான் பெற்ற கல்வியின் மூலமாக தன் கல்வி நிறுவனத்திற்காகவும் தான் பிறந்த ஊருக்காகவும் எல்லாவற்றையும் கடந்து இந்த தேசத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய நல்ல குடிமக்களாக அவர்கள் இருப்பார்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், என்னுடைய அப்பா தான் ஹீரோன்னு சொன்ன நல்ல குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த விவேகானந்தா கல்வி நிலையம் ரொம்ப பெரிய பெரிய உயரங்களுக்கு வரும் என்பதில் எனக்கு சிறிதளவும் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையில் குறைவில்லை. நான் முழுமையாக நம்புகிறேன். என்னுடைய தலைவன் அப்துல் கலாம், என்னுடைய தலைவன் வள்ளுவன் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே இருக்கிறார்கள். நடிகர்களின் பெயரை சொல்லாமல் நல்ல தலைவர்களுடைய பெயர்களை தலைவனாகவும் ஹீரோவாகவும் சொல்லக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய தொண்டை ஆற்றக்கூடிய பள்ளிக்கூடமாக மலரும் என்பதில் நான் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சுயநலமற்றவர்களாய், பொதுநலம் உடையவர்களாய், தேசப்பற்று மிக்கவர்களாய், பக்தி உடையவர்களாய், சுவாமி விவேகானந்தர் காட்டிய வழியிலே, தந்தை ராமகிருஷ்ண பரமஹம்சர் காட்டிய வழியிலே, அன்னை சாரதா தேவியார் காட்டிய வழியிலே இந்த சமூகத்திற்கு உங்களால் ஆகப்பெரிய தொண்டினை செய்ய வேண்டும். வெற்றி உமதாகும், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.